ஆயுத எழுத்து நீட்சி பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. இன்று நாம் நீட்சியில் விவாதிக்கக்கூடிய தலைப்பு என்று பார்த்தால் விஷால் ஸ்ட்ரைக் எச்சரிக்கை உள்நோக்கமா நல்நோக்கமா என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம். தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவர் விஷால் அவர்கள் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். சினிமா துறை பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து சந்தித்து வருகிறது. அதில் முக்கியமானதாக பைரசி என்று சொல்லக்கூடிய இந்த திருட்டு டிவிடி ஆன்லைன் டவுன்லோட் பண்ணி படம் பார்ப்பது, இப்படி பல்வேறு விஷயங்கள் சினிமா துறையை மிக கடுமையாக பாதித்திருக்கின்றன. தியேட்டர்களில் இருக்கக்கூடிய கட்டணங்களில் மாற்றங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆம்னி பேருந்துகள் எல்லாம் கேபிள்கள் எல்லாம் படங்கள் புது படங்கள் உடனடியாக போடப்படுகிறது. இது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஜிஎஸ்டி வரி விகிதங்களில் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு என்ன மாதிரியான விஷயங்களை மாற்றங்களை மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டும். முக்கியமானதாக மிக பிரதானமாக சொல்லக்கூடிய விஷயம் இந்த திருட்டு டிவிடி விவகாரம். இணையத்தில் படங்கள் வெளியிடக்கூடிய விவகாரத்தில் உடனடியாக அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சில விஷயங்களில் காவல்துறை போன்ற விஷயங்களில் மாநில அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கிறது. இப்படி பல்வேறு நடவடிக்கைகளை அரசாங்கங்கள் எடுக்க வேண்டியிருக்கின்றன. ஒரு நீண்ட கோரிக்கை பட்டியலை கொடுத்திருந்தார். இந்த கோரிக்கைகள் மே 30ஆம் தேதிக்குள் நிறைவேற்றப்படாவிட்டால், அதற்கான சரியான நடவடிக்கைகளை இரண்டு அரசாங்கங்களும் எடுக்காவிட்டால் கால வரையற்ற வேலை நிறுத்தத்தில் தமிழ் திரையுலகம் செல்ல இருக்கிறது என்று அறிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி ஷட் டவுன். எந்த படங்களும் தயாரிக்கப்படாது, ஷூட்டிங் நடக்காது, திரையரங்குகளில் படம் ஓடாது, திரைத்துறை ஒன்று தமிழகத்தில் இயங்காது என்ற நிலை ஏற்படும். இதற்கான ஒட்டுமொத்த ஷட் டவுனை மே 30ஆம் தேதிக்கு பிறகு செய்ய போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த 30 நாட்களில் நிறைவேற்றக்கூடிய விஷயங்களா இவையெல்லாம்? 30 நாட்களில் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இப்படி ஒரு ஒட்டுமொத்தமான ஷட் டவுன், காலவரையற்ற வேலை நிறுத்தம் என்று சொல்லும்போது அதன் மூலமாக மறைமுகமாக பாதிக்கப்பட போவதும் மீண்டும் திரைத்துறையாகத்தான் இருக்க போகிறதா? இப்படி பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த ஆன்லைன் பைரசி, ஆன்லைன் டவுன்லோடுகளை தொடர்ந்து நிறுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவே இல்லையா? அது பற்றிய ஒரு கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் பணம் ஈட்டக்கூடிய சினிமா இண்டஸ்ட்ரி, இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கிறது. இந்த ஒரு துறையை மத்திய அரசாங்கம் சரியாக கவனிக்கவில்லையா? அதற்கான விஷயங்களை செய்து தரவில்லையா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. இப்படி பல்வேறு விஷயங்களை விவாதிக்க இருக்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில். விஷால் ஸ்ட்ரைக் எச்சரிக்கை உள்நோக்கமா நல்நோக்கமா என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே இணைகிறார்கள் மத்திய அரசாங்கத்தின் பிரதிநிதியாக பாஜகவின் மாநில செயலாளர் திரு KT ராகவன் அவர்கள், அதே போல சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு கோவிந்தராஜ் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அதே போல தயாரிப்பாளரும் திரைப்பட விமர்சகராகவும் கூட உருவெடுத்திருக்கக்கூடிய திரு தனஞ்சயன் அவர்கள் நம்மிடையே இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். இன்னும் சற்று நேரத்தில் தயாரிப்பாளர் சங்கத்தைச் சேர்ந்த தயாரிப்பாளர் திரு ராஜன் அவர்களும் நம்மிடையே இணைய இருக்கிறார். அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நான் திரு ராகவன் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். முன்னாடி குறிப்பிட்டு சொன்னது போல ஒரு 10,000 கோடி ரூபாய் இண்டஸ்ட்ரி சினிமா அப்படிங்கிறது இந்தியாவில். உலகத்திலேயே 2வது அதிகமாக சினிமாக்கள் தயாரிக்கக்கூடிய நாடாக இந்தியா இருக்கு. அதில் தமிழ் இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட 20லேருந்து 30% படங்களை தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி மட்டுமே தயாரிக்குது. இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகள் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்திருக்கிறது. இதில் கடந்த முறை திரு தானு அவர்களும் அமைச்சர்களை சந்திச்சு, மத்திய அமைச்சர்களை சந்திச்சு கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரி நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம், கோரிக்கைகள் வச்சுட்டே இருக்கோம், அரசாங்கம் நடவடிக்கையே எடுக்கல அப்படின்னு சொல்லும்போது இப்போ நாங்கள் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துறோம், நடவடிக்கை இல்லைன்னா ஒரு காலவரையற்ற வேலை நிறுத்தம் அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. அப்போ இவ்வளவு நாட்களாக நடவடிக்கையே இல்லை, அதனால இப்படி ஒரு முடிவுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியல. திரு விஷால் அவருடைய அந்த டிமாண்ட்ஸ்லாம் பாருங்கள். ஜிஎஸ்டியை பற்றின சில டிமாண்ட்லாம் சொல்லியிருக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்பாக திரு வெங்கையா நாயுடு அவர்கள் இங்கே எங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பீப்புளை பார்க்கும் பொழுது, எஸ் ஆர் ஷூட், நான் உங்களை நானே கூட்டிகிட்டு போகிறேன், இது ஜிஎஸ்டி கவுன்சில் டிசைட் பண்ணணும், ஸோ ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட சே இருக்குது, திரு அருண் ஜேட்லி அவர்களை சந்திப்பதற்காக நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறார். இந்த ஜிஎஸ்டி விஷயங்கள்லாம் நியாயமான விஷயந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே போல் பைரசி விஷயம் கூட டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு, அதையும் கூட சொல்லியிருக்கிறாங்க. பிஜேபி கவர்மெண்ட் சென்டரில் வந்த உடனே நாங்கள் 2016 நியூ இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் நியூ பாலிசி ஒன்று எவால்வ் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான். அதே போல் டிஜிட்டல் ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட் தட் ஹஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன வாக்குறுதிகளை நாங்கள் கொடுத்தோமோ அதற்கான தொடர் நடவடிக்கைக்கு தான் இதுதான். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, அந்த துறைக்கான அமைச்சர் சொல்கிறாரு ஜிஎஸ்டி இன்னும் ரோல் அவுட் ஆகலை, அதற்கு முன்னாடி ஜிஎஸ்டி கவுன்சில் தான் அதை ஃபிக்ஸ் பண்ணணும், நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திரு விஷால் 2 நாளுக்கு கழித்து இந்த மாதிரி இந்த மிரட்டுற பேச்செல்லாம் பேசுகிறதுங்கிறது இது ஒரு இல்லைங்க. இது இப்போ இன்னும் மீட் பண்ணவே இல்லை. ஷூட் அங்கே சொன்னாரா மினிஸ்டர் கிட்ட பேசும்பொழுது 2 நாளைக்கு முன்னாடி துறை அமைச்சர் இதை சொல்லியிருக்கிறார்.
அந்த இடத்துல அவர் எதிர்க்க விட்ட இதெல்லாம் பேசினார். அவரு இன்னைக்கு பேசுறாரு. நீங்க திரு வெங்கையா நாயுடு அவர்கள் இது போல சொன்னதை செய்யாம ஃபாலோ பண்ணாம இருந்தா ஏதாவது சொல்லலாம். ஆனா 30ஆம் தேதி ஸ்ட்ரைக் அப்படின்னு சொன்னா 2 நாளுக்கு மினிஸ்டர், அப்போ மினிஸ்டரோட அஷூரன்ஸ் உங்களுக்கு ஏற்படுது இல்லையா? ஜிஎஸ்டியே இன்னும் வரலங்க. என்னைக்கு வரதுன்னு இருக்கு? 30ஆம் தேதி வரப்போகுது ஜிஎஸ்டி. நீங்க மே மாசம் 30ஆம் தேதிக்குள்ள வரல, அது சரி பண்ணலன்னா அப்படின்னு பேசுறதுல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் மீட்டிங் கூட இன்னும் நடக்கல. தி அஷூர்ட் மீட்டிங் வித் அருண் ஜெட்லி இன்னும் நடக்கல. இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி அஷூரன்ஸ் கொடுத்தாரு. புதிய பிரச்சனை அப்படிங்கறது அதுல நீங்க 7-8 பாயிண்ட் சொல்லிருக்காரு. பைரசி சார்ந்து எவ்வளவு காலங்களா வந்து தொடர்ந்து ரவிசங்கர் பிரசாத் அவர்கள்ட்ட கடந்த முறை சொல்லப்பட்டது, ஐடி மினிஸ்டர்ட்ட சொல்லப்பட்டது, இது தொடர்ந்து இருக்கக்கூடிய கோரிக்கை. யூ நோ வெரி வெல், காப்பிரைட் ஆக்ட் 1955 ஆக்ட். அது காப்பிரைட் ஆக்டில் வந்து ஐ திங்க் செக்ஷன் 63A 65 அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீனல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஆனால் காப்பிரைட் ஆக்ட் இத்தனை வருஷமா இருக்கே தவிர அதை இம்ப்ளிமெண்டே சரியா நடக்கல. இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி ஸ்டேட் கவர்மெண்ட் அதை எதுவுமே செய்யல. அதை இப்ப டைட்டன் பண்றோம். அது இல்லாம முன்னெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ல இருந்தது, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி இதெல்லாம் இப்ப தனியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் ப்ரொமோஷனுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம். நியூ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் இது பாலிசி வந்திருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஜிட்டல் ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பேட்டன்ட் ரைட் இதெல்லாம் எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்து என்ஃபோர்ஸ் பண்றதுக்கான ஒரு மெக்கானிசத்தை உருவாக்கி அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நீங்க எத்தனை வருஷமா செஞ்சு நடக்கல அப்படின்னு சொன்னா இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அவங்க எதுவுமே கேட்கல. காப்பிரைட் ஆக்ட், ஐபிஆர் பல விஷயங்கள் சட்ட ரீதியா சொல்றீங்க. அவங்க கேக்குறது ஒரே விஷயம். வருமா? சினிமா எல்லாம் வரும் அதுல. அதான் நிச்சயமா வரும். இல்ல அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா இது வந்து இந்த வெப்சைட்ல தான் இந்த மாதிரி ஆன்லைன்ல அதை டவுன்லோட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்களுடைய பட்டியல்கள் இருக்கிறது. அந்த வெப்சைட் எல்லாம் இந்தியால பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது அரசாங்கம் பிளாக் பண்றது அப்படிங்கிறது எளிமையா பண்ணக்கூடிய விஷயம் தான். என்ன அவங்க சொன்னாங்கன்னா என்னன்னு பண்ணிட முடியுமா? இப்ப போனோகிராபிக் இதெல்லாம் வெப்சைட்ஸ்லாம் பலது இந்த அரசாங்கம் வந்தவனே பிளாக் பண்ணிருக்கு. எஸ், கிட்டத்தட்ட 3000 porno சைட் இந்த அரசாங்கம் மட்டும் பிளாக் பண்ணி. இருங்க, அதுதான் சொல்ல வரேன். எல்லா நடவடிக்கையும் எடுக்கணும் இல்லன்னு சொல்லல. அரசாங்கம் அதற்கு இந்த இப்பதான் 2 days முன்னாடி சில அஷூரன்ஸ் கொடுத்திருக்காரு. அவர் வேணும் ஜிஎஸ்டி ரேட்டை மாத்திரம் வெங்கையா நாயுடு அவர்கள் பேசல, பைரசி விஷயத்தையும் பேசியிருக்கிறார். அவர் மாத்திரம் இல்ல, நம்ம நிர்மலா சீதாராமன் அவங்க இத பத்தின விஷயத்துல பத்தி மியூசிக் மூவிஸ்லாம் எந்த அளவுக்கு இந்த பைரசினால அஃபெக்ட் ஆகுதுங்கறத பத்தி எல்லாம் சொல்லி இருக்காங்க. அதற்காகத்தான் இத்தனை சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறோம். இப்ப வந்து 2 நாளைக்கு முன்னாடி மினிஸ்டர்ட்ட இத சொல்லாம இன்னைக்கு வெளியில வந்து பேசுறதுங்கிறது எனக்கு திரு விஷால் அவர்கள் அரசியல் செய்வதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. இல்ல இது வந்து மத்திய அரசாங்கத்திட்ட இப்படி பேசவே கூடாது. ஒரு மீட்டிங் கூட நடக்கவே இல்லை. மினிஸ்டர் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறாரு, அதுக்கு 2 நாள் 24th இன்னைக்கு என்ன தேதி 27 2 நாளைக்கு முன்னாடி நடந்த கூட்டத்துல மினிஸ்டர் அதை சொல்லியிருக்கிறார், அந்த துறை அமைச்சர். இன்னைக்கு இது மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? அப்ப நோக்கம் கடந்த 2016 தானு தலைவரா இருக்கும் பொழுது இதே மாதிரி பிரச்சனை வரும்பொழுது இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் சரியா பண்ணல அப்படின்னு குற்றம் சாட்டினார். இப்ப இவர் வந்துட்டாரு, நான் இருந்தா எல்லாம் பண்ணிருப்பேங்கிற மாதிரி பேசினார். இப்ப செய்யட்டும் வேண்டான்னு சொல்லல. மத்திய அரசாங்கத்தோட பங்கு இருக்கு. மத்திய அரசாங்கம் இவர் விஷால் இன்னைக்கு வேணா தலைவரா வந்திருக்கலாம். அதுக்கு முன்னாடில இருந்து 2016 பாலிசி, அது நியூ ஐபி பாலிசி, நியூ இன்டெலெக்சுவல் ரைட் பாலிசி இப்போ இவர் வர்றதுக்கு முன்னாடி கொண்டு வந்தாச்சு. அதனால அரசாங்கம் சின்சியரா தான் இருக்கு இந்த விஷயத்துல. அதை எப்படியாவது இதை பாதுகாக்கணும் நினைக்கிறோம். அதே நேரத்தில் நாம ஏற்கனவே அதே வெங்கையா நாயுடு போன வருஷம் சொன்னார், அதெல்லாம் ஏன் இவங்க எல்லாம் நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க? வயலன்ஸ் இல்லாம கொண்டு வாங்க, அப்சினிட்டி இல்லாம பிலிம்ஸ் கொண்டு வாங்க, டபுள் மீனிங்ல பிலிம்ஸ் எல்லாம் வருது, அதெல்லாம் தடுங்கன்னு கூட தான் வெங்கையா நாயுடு சொன்னார். மந்திரி சொன்னார். ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா? இப்ப நான் வரும்பொழுது பார்த்தா பாகுபலி படம் 4000 ரூபாய் 5000 ரூபாய் டிக்கெட், இதெல்லாம் இவங்க எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்களா? இந்த பகுதியில் நம்மிடையே தயாரிப்பாளர் திரு ராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். உங்களிடம் தான் ஒரு கேள்வியை முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். 2 தினங்களுக்கு முன்பு தான் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் வந்து வெங்கையா நாயுடு அவர்களை சந்திச்சு தயாரிப்பாளர் சங்க தலைவர் பேசியிருக்கிறாரு. அவர் பல அஷூரன்ஸை கொடுத்திருக்கிறாரு. அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கான கால அவகாசமே கொடுக்காம உடனடியா ஒரு விஷயத்தை அறிவிச்சு 1 மாசத்துல நடவடிக்கை எடுக்கலன்னா ஸ்ட்ரைக்ன்ற அளவுக்கு ஒரு கெடு விடிப்பது அரசாங்கத்துக்கு அப்படின்றது சரியான விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். இது நீண்ட நாள் பிரச்சனை. இப்ப ஐயா வெங்கையா நாயுடு வந்து சந்திச்சிருக்கலாம், கோரிக்கைகளை சொல்லியிருக்கலாம், அவரை நிச்சயமா செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு. ஆனால் நீண்ட நெடுங்காலமா இந்த திருட்டு விசிடி மேட்டருக்காக சினிமா உலகில் போராடி ஜெயிலுக்கு போனவன் நான் தான். ஆனா எனக்கு படம் இல்லை, மற்றவங்க படத்துக்காக. விஷால் தம்பி கூட ஒரு கடைக்கு போய் போராடினாரு அவர் படத்துக்காக.
பார்த்திபு கூட குடைக்குள் மழைன்ற படத்துக்காக விசிடி வந்து ஒரு உண்ணாவிரதம் இருந்தாரு, அவர் படத்துக்காக. நான் கமலஹாசன் படத்துக்காக போய் பர்மா பசார் அட்டாக் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன். எனக்காக இல்ல, இண்டஸ்ட்ரிக்காக போராடினவன். அந்த வலி எனக்கு தெரியும், பல கடைகள் அடிச்சிருக்கேன். ஆனால் இது நெடுங்கால பிரச்சனை. இப்போ அவரு விஷால் கூட இவங்கெல்லாம் பெரியவங்க ஒதுங்கி இருக்கட்டும் சொல்லிட்டு தான் எங்களெல்லாம் ஒதுக்கிட்டு அவர் இளைஞர்கள் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அதனால அது வேகமா கூட இருக்கலாம். ஒரு மாசத்துல நடவடிக்கை எடுக்கணும், அதற்கு இல்லன்னா நாங்க காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்வோம். அதான் அது வேகம் கொஞ்சம் வேகம் கம்மியா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு அரசாங்கத்துக்கிட்ட நம்ம அவர் ஒருவேளை இவ்வளவு காலமும் சொல்லி செய்யலையே, ஏன்னா காங்கிரஸ் மேல நிறைய குறைபாடுகள் சொல்லி பாரதிய ஜனதா இருக்காங்க. அதனால பாரதிய ஜனதா சொன்னா வேகமா செஞ்சுருவாங்க. அதாங்க இந்த அமைச்சர் இப்பதான் 2 நாள் முன்னாடி அஷூரன்ஸ் கொடுத்திருக்காருன்னு சொன்னா உங்களுக்கு டைம் கொடுக்காம இப்ப உடனே இப்படி சொல்றது அமைச்சர் எப்படி பார்க்க வராரு? ஒரு அரசாங்கம் எப்படி பார்க்கும்? இப்பதானே நம்ம சொல்லிருக்கோம், உடனே இப்படி ஸ்ட்ரைக் கெடு அப்படின்லாம் சொன்னா அது வந்து என்ன மாதிரியான விஷயம்? அது வந்து அரசியல் நோக்கத்துக்காக செய்யப்படுதுன்னு திரு ராகவன் அவர்கள் ஒரு அரசாங்கம் அவர் சொன்னாரு. அவர் கூட இந்த செக்ஸ் மேட்ரு, கொடூரங்கள், வன்முறைகள் எல்லாம் குறைக்க சொல்றோமே, அது குறைச்சாங்களா இவங்கன்னு கேட்டாரு. நாங்க குறைச்சிக்கிட்டு தான் இருக்கோம். குறைக்கலன்னா சென்சார் போர்டு எங்களை கட் பண்ணி மொட்டை அடிச்சிடுறாங்க. அதனால அவங்க ஒன்றும் அவ்வளோ ஈஸியா விட்டுறது இல்லை. மேக்சிமம் நாங்கள் குறைச்சிக்க. ஏன்னா என் தமிழ் பெண்கள் பார்க்க வேண்டிய படம் சில ஒரு மாத கெடு அப்படிங்கிறது இது ஒரு மாசத்துக்குள்ள தீர்க்கக்கூடிய பிரச்சனையா? அது அவசர கோலத்துல சொல்லி இருக்கலாம். ஒரு அரசாங்கம் அவ்வளவு ஈஸியா எல்லாம் செய்ய முடியாது. இன்னொன்னு எங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கு, அதை நான் ஓப்பனா சொல்லிடுறேன். அதாவது நானும் செக்ரட்டரியா இருந்திருக்கேன், துணைத் தலைவரா இருந்திருக்கேன், விநியோக சங்க தலைவரா இருந்திருக்கேன், சினிமாவுக்கு போராடி ஜெயிலுக்கு போயிருக்கேன். 30 வருஷம் அனுபவம் எனக்கு இருக்கு. ஆனால் ஒரு செயற்குழு கூட்டி இதை ஒரு தீர்மானம் போட்டிருக்கணும். அங்க எங்களுக்குள்ள நடந்த தப்பு என்னன்னா, தம்பி வேகமா இறங்கிட்டார தவிர கொஞ்சம் வேகம் கூட இருந்தவங்களாவது சொல்லியிருக்கணும். செயற்குழு இன்னும் கூட்டல. பிறகு செயற்குழுவை கூட்டு பொதுக்குழுக்கு போகணும். அந்த ஒப்புதல் பெற்ற பிறகுதான் இந்த போராட்ட அறிவிப்புகள்லாம் வரணும். அப்ப இந்த வேலை நிறுத்தத்துல உங்களுக்கு உடன்பாடு இல்ல இருக்க அந்த முறை சரியில்லை என்பதுதான். இவ்வளவு வேகமா ஒரு அரசாங்கத்தை சரி நீங்க சொல்லிட்டீங்க, ஏத்துக்கிட்டீங்க எல்லாரும். அப்புறம் செயற்குழு சொன்னா என்ன, பொதுக்குழு சொன்னா என்ன? விஷால் அவர்கள் சொன்னாங்க. யார் எல்லாரும் ஏத்துட்டாங்க? ஏக்கலையா? 40 பேர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு இஷ்டப்பட்ட எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் இதுல உடன்பாடு இல்ல. 40% அதுல ஒரு நடிகர் சார்ந்தவங்க ஒரு 15 பேரு. அது எங்களுக்குள்ள இருக்க விஷயம் வச்சுங்க. கேட்டது சொன்னது அவசரமா இருந்தாலும் போராட்டம் அறிவித்தது நோக்கம் நல்லது. நீண்டகால வேதனை, நீண்டகால வலி. இப்போ நீங்க ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு வேலை நிறுத்தத்தை இன்டெஃபினிட் ஸ்ட்ரைக் ஷட் டவுன் அப்படிங்கறத செய்யறது மூலமா யாருங்க பாதிக்கப்படும்? இல்ல எல்லாரும் பாதிக்கிறாங்க. உண்மை தொழிலாளர்கள் பாதிக்கிறாங்க. பாதிக்கப்படுவாரு, அதே ஜூனியர் ஆர்டிஸ்ட் பாதிக்கப்படுவாரு, நாளுக்கு டிக்கெட்ல கவுண்டர்ல கொடுக்கிறவர் பாதிக்கப்படுவாரு. அவங்க எல்லாம் அன்றாட வேலை செய்து வர்ற கூலியை வச்சு சம்பளத்தை வச்சு வாழ்க்கை நடத்துறவங்க. நம்ம பெரிய நடிகர்களோ ராஜன் அவர்களோ பெரிய பெரிய தயாரிப்பாளர்களோ பாதிக்கப்படவே மாட்டாங்க. ராஜனை விஷாலோட சேர்த்துறாதீங்க. ராஜனை உழைச்சி சாப்பிட்டாதான். நான் 3 கோடி விட்டுருக்கேன் இந்த சினிமாவில். 10 காசு இன்னும் எடுக்கல. சொல்றேன், உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு பாதிக்கப்பட போறது இல்ல, ஆனா தொழிலாளர்கள் தான் பாதிக்கப்பட போறாங்க. நீங்க எளிதா வேலை நிறுத்தம்னு அறிவிச்சிடுறீங்க. உண்மை. தொழிலாளர்கள் பாதிப்பார்கள், துணை நடிகர்கள் பாதிப்பார்கள், அனைத்து துறையிலும் தியேட்டர்ல டிக்கெட் விற்கிறோம் பாதிப்பான். நிறைய பாதிப்புகள் இருக்கு. ஆனால் இதை இன்னும் செயற்குழு கூட்டி பொதுக்குழு கூட்டி ஒரு தீர்மானம் போட்டு எங்களை கேட்டிருந்தா முறையா சொல்லியிருப்போம். ஒரு 3 மாசம் அவகாசம் கேட்டிருப்போம். இன்னொரு முறை நம்ம அமைச்சரை சந்தித்து ஐயா இன்னும் கொஞ்சம் விரைவா எடுங்கன்னு இன்னொரு மனு கொடுத்திருக்கலாம். ரைட். சோ இதுல வந்து ஒரு நோக்கம் சரியா இருக்கு, ஆனா வந்து அது வந்து ஒரு அவசரமா செய்யப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கு. நான் திரு கோவிந்தராஜ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இந்த பைரசியை ஸ்டாப் பண்ணணும், திருட்டு விசிடியை நிறுத்தணும், ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றதெல்லாம் செய்யக்கூடாது, இதற்கு பல சட்ட ரீதியான வழிமுறைகள் இருக்கு, பிளாக் பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம்னு பல விஷயங்கள் சொல்றாங்க. நீங்க ஒரு சினிமா பார்க்கக்கூடிய நபர், அதை வந்து தியேட்டர்லயும் பார்த்திருப்பீங்க, இணையத்திலையும் கூட பார்த்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நடைமுறையில் இதெல்லாம் நிறுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து மெயினாக வந்து நீங்கள் இந்த தமிழ் ராக்கர்ஸ் இந்த மாதிரி வெப்சைட்டை தான் வந்து
ப்ரையாரிட்டியாக பார்க்குறாங்க. எதனால் அப்படின்னா இப்போ வந்து ஒரு விலை கொடுத்து நான் வந்து தேட்டரில் போய் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு சூட்டபுளான ஒரு தேட்டர் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் ஒரு அடிக்ட் மாதிரி இப்போ வந்து எல்லாருமே ஆயிட்டாங்க. இந்த தேதிக்கு இந்த படத்தை நான் பார்த்தே ஆகணும். உதாரணத்துக்கு இன்னைக்கு பாகுபலி வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கும்போது அந்த ஒரு ஈகர்னஸ் வந்து மக்கள்கிட்ட வந்து கிரியேட் ஆயிருது. அது போக யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து மேஜராகவே கிரியேட் ஆயிருது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ மேக்ஸிமம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு டிக்கெட்ஸ் எல்லாம் ரிசர்வ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவங்களோட டேஸ்ட், யங்ஸ்டர்ஸோட டேஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா சினிமா வந்து தேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு. பட் தென் அதையும் தாண்டி தேட்டரில் டிக்கெட் கிடைக்கல அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அப்போ அந்த ஒரு நாள் எங்களால் காத்துக்க முடியாது. சோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அது ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கு. காத்திருந்து தியேட்டர்ல பார்த்தாதான் என்ன அது வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு அடிக்ட் மாதிரி ஆயிடுச்சு. எப்படின்னா இது வந்து ஒரு ஒயின் ஷாப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கடையை திறந்து வச்சுட்டு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சினிமா மோகம் வந்து யங்ஸ்டர்ஸ் அவ்வளவு தூரம் ஒரு ஆழமா இருக்கு. பாகுபலி நீ பார்த்துட்டேன் நான் பார்க்கல அப்படின்னு சொன்னா அது எனக்கு ஒரு எப்படி சொல்ல ஒரு கௌரவ குறைச்சல்ங்கிற மாதிரி வந்து இப்போ உள்ள நிலைமை யங்ஸ்டர்ஸ் அப்படி இருக்கு. அவன் பார்த்துட்டான் நான் பார்க்கல அப்படின்னா எப்படியாவது அதை பார்த்துடணும், முதல் நாள் எப்படியாவது பார்த்துடணும். அப்போ சைட்டை பிளாக் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சா அது வந்து இந்த விஷயம் வந்து குறையும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல வேற சைட் ப்ராக்ஸி சர்வர்ல அதுல வருது அப்படின்னு சொல்லி பாத்துருவாங்க நினைக்கிறீங்க? இல்ல அது வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா குறையறதுக்கான எப்பவுமே வந்து ஒரு தேவை இருக்கும்போது அது ஈஸியா கிடைச்சாதான் அது வந்து அதிகமா யூஸ் பண்ண முடியுமே தவிர இப்ப எல்லா இடத்துலயுமே கிடைக்கல அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா இளைஞர்கள் புதுசா இறங்கிட்டாங்க. முதல்ல டாரண்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு Facebookல லைவா படத்தை போடுறாங்க, எல்லாரும் பார்க்க முடியுது. இப்போ புது டெக்னாலஜி தேடி எவ்வளவு பிளாக் பண்ணாலும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு இதே தமிழ் ராக்கர்ஸ் சொல்லக்கூடிய வெப்சைட் வேற பேர்ல வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மாறிக்கிட்டே இருக்குன்னும் போது நடைமுறையில அது சாத்தியமான ஒரு விஷயமா தெரியுதா? ஒன்னொன்னுத்தையும் பிளாக் பண்றதுங்கிறது சாத்தியம்? அதான் இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆடியன்ஸ் சைட்ல இருந்து எங்களுக்கு பார்க்கும்போது உள்ள இவங்களுக்குள்ள சினிமா வட்டாரங்கள்லாம் அவங்கள நம்பி இருக்க அந்த 10 லட்சம் குடும்பங்களோட ஒரு ஹிஸ்டரிலாம் வந்து இவங்களுக்கு வந்து தெரிய போறது இல்லை. எங்களுக்கு பொறுத்தவரை எங்களுக்கு அந்த படம் வந்து அன்னைக்கு ரிலீஸ் ஆகுதா, அதை பார்க்குறோமா, எங்களுக்கு அது ஒரு என்டர்டைன்மெண்ட் தான், ஒரு வாழ்வாதாரமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து மக்கள் கிட்ட இருக்காது. என்டர்டைன்மெண்ட்டுங்கிற ஒரு பேசிஸில் தான் வந்து மக்கள் பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஆக்சுவலாக நான் வெப்சைட்லலாம் நான் படம் பார்க்க மாட்டேன், போனால் தேட்டர் போய் தான் பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு. ஸோ என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸு இது போக வந்து தேட்டரில் பார்த்தா தான் ரசனை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தேட்டர் போய் தான் பார்ப்பாங்க. அது 2 நாள் ஆனாலும் சரி, ஒரு வாரமாக. பட் ஆனால் இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரி வந்து அப்படி கிடையாது. 3 நாள்ல ஒரு படத்தோட வெற்றியை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு இருக்கு. சோ அந்த 3 நாள் தான் வந்து இவங்களுக்கும் முக்கியமானதா இருக்கு, உங்களுக்கும் முக்கியமானதா இருக்கிறது அந்த 3 நாள். சப்போஸ் வெள்ளிக்கிழமை வருது அப்படின்னா எனக்கு நான் மண்டேல இருந்து எனக்கு ஆபீஸ் போகணும் அப்படின்னா வந்து எனக்கு நான் சண்டே டிக்கெட் எளிமையா கிடைச்சிருச்சு, திரையரங்குகள் நிறைய இருக்கு, வீட்டு பக்கத்துலயே தியேட்டர் இருக்கு, போனா உடனே டிக்கெட் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே போவாங்க. இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் கிடைக்காத சூழ்நிலையில தான் வந்து அது இப்படி பண்றாங்க. அது போக என்ன அப்படின்னா இப்ப பெண்களை பொறுத்தவரை என்ன அப்படின்னா அவங்களுக்கும் தியேட்டர் வந்து பார்க்கணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கு. பட் ஆனா நீங்க சென்னை தாண்டி பாத்தீங்கன்னா மத்த மாவட்டங்கள்ல தியேட்டர் சரியான ஒரு குவாலிட்டியோட இருக்கிறது இல்ல. அது போக 200 ரூபாய் 300 ரூபாய் 400 ரூபாய் 500 ரூபாய் விஜய் அஜித் படங்கள்ல எல்லாம் வந்து ஒரு 400 500 ரூபாய் வரைக்கும் டிக்கெட் இருந்தாலும் ஆனா அங்க பெஞ்ச் மேல ஏறி நின்று கத்திட்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. பட் இப்படி இருக்கும்போது பெண்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. அவங்க குடும்பம் ஒரு ஃபேமிலி மேன் ஒரு ஃபேமிலியோட கூட்டு போய் பார்க்கணும் அப்படின்னா வந்து அந்த இடத்துல அவங்களுக்கான ஆப்ஷன் வேற எதுவுமே இல்ல. சரி நான் அப்பா சிடி வாங்கிட்டு இப்போ குழந்தை வந்து விஜய் ரசிகரா இருக்கா அப்படிங்கும் போது எனக்கு நான் விஜய் படம் பார்த்தே அவனு நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லும் போது ஒரு அப்பாவுக்கு என்னவான ஒரு சூழ்நிலை இருக்க முடியும் அப்படின்னா சரி நான் சிடி வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையா தான் இருக்கும். சோ நான் திரு தனஞ்சயன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இந்த திருட்டு விசிடியோ இல்ல வந்து ஆன்லைன்ல பாக்குறதோ இந்த மாதிரியான பிரச்சனைகளோ தமிழ் திரையுலகத்துக்கு மட்டுமே சொந்தமான பிரச்சனைகளா? ஆங்கில திரைப்படங்களுக்கும் இதை நம்ம வந்து ஆன்லைன்ல பார்க்க முடியுது, ஹிந்தி படங்களும் ஆன்லைன்ல பார்க்க முடியுது. அந்த இண்டஸ்ட்ரியில எல்லாம் எப்படி சமாளிக்கிறாங்க இந்த விஷயத்தை? நமக்கு மட்டும்தான் இது ஒரு பெரிய பிரச்சனையா வந்திருக்குதா? நமக்கு மட்டும்தான் இது மிகப்பெரிய பிரச்சனை நான் சொல்லுவேன். இப்போ ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்லணும். பாகுபலி படம் வந்து நாளைக்கு ஹிந்தி படம், ஹிந்தி லாங்குவேஜில், மலையாளத்தில், தமிழில், தெலுங்குல வெளியாது. இன்னைக்கு காலையிலேருந்து படத்தினுடைய அறிமுக காட்சி தமிழ் மட்டும்தான் வந்திருக்கு. துபாயில் ஏதோ ஒரு ஷோலேருந்து எடுத்து 3 நிமிஷம் அறிமுக காட்சி தமிழ் வருஷம் வந்துருச்சு. ஆனால் தெலுங்கு வரல, ஆன்லைனில் வந்திருக்கு. இது எல்லா சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் அந்த தமிழ் ராக்கர்ஸ் போடுறாங்க. இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு மேலே தமிழினுடைய வெர்ஷனை நாங்கள் வந்து ஆன்லைனில் போடுறோன்னு. இப்போ தமிழ் சினிமா தான் அதிகபட்ச லெவலில் இந்த பைரசினால மிகவும் பாதிக்கப்படுது. அதுக்காக தான் திரு விஷால் அவர்கள் என்ன சொல்றாரு, இது வந்து மலையாளத்தில் இல்லை, கன்னடத்தில் இல்லை,
தெலுங்குல இல்ல. ஆனா தமிழ் சினிமா மட்டும் வந்து அதாவது யாரோ குறி வச்சு தமிழ் சினிமா மீண்டும் மீண்டும் பாதிச்சு வராங்க. இப்ப 14ஆம் தேதி ஒரு 3 படங்கள் வருது, 3மே. அப்ப சந்தேகம் எங்க வருது? இல்ல, ஹிந்தி இப்ப வெர்ஷன் தமிழ் ரிலீஸ் ஆகல, மலையாள வெர்ஷன் ரிலீஸ் ஆகல, தமிழ் வெர்ஷன் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது வெளியே எங்க வருதுன்ற இடத்த மட்டும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம், உள்ள எங்க இருந்து போகுதுன்ற இடத்த பார்க்க மறுக்கிறோமா? இல்ல 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 இது வந்து ஒரே கம்பெனி தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. எல்லா லாங்குவேஜும் ஒரே கம்பெனி தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இங்க என்னன்னா தமிழ் மட்டும் இந்த ஒரு வலைத்தளங்கள் மூலமா ஈஸியா வெளிய வர முடியுது. அதை வந்து தடுக்கிறதுக்கு ஒரே வழி தான் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும், இல்லன்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும். இது வந்து தனிப்பட்ட முறையில் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமோ இல்ல வந்து நடிகர் சங்கமோ போய் அதை சால்வ் பண்ண முடியாது. இது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. ஒரு ஏதாவது ஒரு பைரசி என்பது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு நாள் டிசைட் பண்றாங்க போர்னோகிராஃபி சைட்ஸ் எல்லாம் பேன் பண்ணுவோம் சொல்றாங்க, கம்ப்ளீட்டா பேன் பண்றாங்க. அப்படி வந்து இந்த மாதிரி பாகுபலி வரவே கூடாதுன்னு அவங்களால தடுக்க முடியும், அதே மாதிரி பவர் பாண்டி வரக்கூடாது தடுக்க முடியும், காற்று வெளியீடு வரக்கூடாது தடுக்க முடியும். அதை வந்து கவர்மெண்ட் நினைச்சா தான் பண்ண முடியும். இது வந்து தனிப்பட்ட முறையில் எந்த சங்கமும் பண்ண முடியாது. ரெண்டாவது இந்த டிபேட்ல வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய இது வந்து அவசரப்பட்டு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா நான் ஒண்ணே சொல்றேன், இந்த ஜிஎஸ்டி என்பது வந்து ரொம்ப காலமா போயிட்டு இருக்கு டிஸ்கஷன். ஜூலைல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஜூலைல 18% சொல்லிட்டு என்டர்டெயின்மென்ட்க்கு போட்டுட்டாங்கன்னா அது பிறகு நம்ம போய் மாத்த முடியாது. அதுக்காக தான் திரு விஷால் என்ன கேக்குறாரு, இது என்டர்டெயின்மென்ட் வந்து ரொம்ப நாங்க சஃபரிங்ல இருக்கோம், ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். இப்போ கேளிக்கை வரி எவ்வளவு இருக்கு? இப்போ 15%. அப்புறம் 15% கேளிக்கை நான் சொல்றது இல்ல 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 இருங்க அது ஒரு நியாயமான கோரிக்கையா? இல்ல இல்ல 15% வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் டாக்ஸ் இருக்கு. அது பிறகு பாத்தீங்கன்னா என்டர்டெயின்மென்ட் டாக்ஸ் வந்து உங்களுக்கு தனியா பாத்தீங்கன்னா என்டர்டெயின்மென்ட் டாக்ஸ் வந்து 30%, 15 அத தவிர VAT 1% 2% கிட்டத்தட்ட 30% மேல இன்னைக்கு சினிமால வரி போயிட்டு இருக்குன்னு சொல்லும்போது திடீர்னு அது 5% குறைக்கணும்னு கேக்குறது எப்படி ஒரு நியாயமான விஷயமா இருக்கும்? ஏன்னா இன்னைக்கு தமிழ் சினிமா மிகப்பெரிய அளவுல பாதிப்புல இருக்கு. இது நான் தமிழ் சினிமா மட்டும் இல்ல, விஷால் சார் கேட்டது வந்து தமிழ் சினிமாக்கு மட்டும் இல்ல, என்டர்டெயின்மெண்ட் அதாவது என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ் வந்து இப்போ ஜிஎஸ்டியா மாறுது. ஜிஎஸ்டியா மாறும்போது இது வந்து இந்திய சினிமாவில் இருக்கிற எல்லாருமே போயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் போய் அருண் ஜேட்லி சாரை போயிட்டு எல்லாரும் போய் பார்த்திருக்காங்க. அதாவது இந்தி சினிமா இருக்கிற எல்லா ஆளுமைகளும் போய் பார்த்திருக்காங்க. அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, இந்தி சினிமா மிகப்பெரிய பாதிப்புல இருக்கு தமிழ் சினிமா மாதிரி. நீங்க வந்து இப்படி பெரிய பாதிப்புல இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியை நீங்க காப்பாற்றணும்னு சொன்னா நீங்க என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஒரு 18% நீங்க ஜிஎஸ்டி போட்டீங்கன்னா மொத்தமா பாதிக்கப்படும் இந்த இண்டஸ்ட்ரி. அதுக்காக நீங்க 5 ரீஜனல் சினிமாக்கு 5% வச்சுங்க. இந்தி சினிமா மிகப்பெரிய லெவல்ல இருக்கு, அது மேபி 10% வச்சுங்க. அப்படி சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஜிஎஸ்டி கவுன்சில்ல 5% இருந்து 28-30% வரைக்கும் வரி போடுறாங்க. அதுல 5% கீழ இருக்கக்கூடியதெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அத்தியாவசிய தேவைகள், அரிசி பருப்பு மருந்து, இதுக்கெல்லாம் நாங்க டாக்ஸை கம்மியா வைக்கிறோம், லக்ஸுரி காரு அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நாங்க டாக்ஸ் அதிகம் வைக்கிறோம். சினிமா வந்து ஒரு அத்தியாவசிய தேவை, அதுக்கு அந்த லிஸ்ட்ல வரணும் அப்படின்னு சொல்ல போறீங்களா? கண்டிப்பா சொல்லுவோம். இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நான் ஒரு விஷயம் சொல்லணும். இது வந்து சினிமா வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணும்போது அப்போது இந்த சீஃப் மினிஸ்டர் ஒண்ணே சொன்னாரு, சினிமா மட்டும் இல்லைன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெடும், மக்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்டே வந்து சினிமா தான், அதை வந்து எந்த வகையிலும் பாதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு யாராவது ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா தியேட்டர் ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணும்போது மற்றொரு சைடுல சொல்றாங்க இல்ல 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 சினிமா மட்டும் இல்லைன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை இன்னும் பெருசாகும். அதனாலதான் வந்து அப்ப இருந்த சீஃப் மினிஸ்டர் என்ன சொன்னாரு, யாராவது தியேட்டர் மூடுனீங்கன்னா நாங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணுவோம் சொன்னாரு. சோ எதுக்காக சொல்றாங்கன்னா இன்னைக்கு சினிமா என்பதுதான் எல்லாரும் இணைக்கிற ஒரு இடமா இருக்கு. அங்க வரும்போதுதான் சட்ட ஒழுங்கு வந்து குறையுது கம்ப்ளீட்டா. அப்படி இருக்கிற ஒரு அத்தியாவசியமான ஒரு கலையை வளர்க்கறதுக்காக உதவி பண்ணுங்க. பாயிண்டா இருக்கு. ரைட், அது இருக்கா இல்லையா? நம்ம மற்ற அத்தியாவசியமான ஒரு கலை இது. ரைட், ஓகே, நம்ம மற்றவங்ககிட்டயும் அந்த விஷயத்தை கொண்டு போயிடலாம். சுருக்கமா நான் இல்ல, என்னோட கேள்வி என்னன்னா அதெல்லாம் சரிதான், இத்தனை ஆண்டு காலமாக இருக்குது. நீங்க ஏன் முந்தான மத்திய அமைச்சரை கூப்பிட்டீங்க? அப்ப அந்த இடத்துல ஒரு சில அஷூரன்ஸ் கொடுத்துருக்கிறாருல்ல, சினிமால ஹீரோவா இருக்கட்டும் வேண்டான்னு சொல்லல, அவர் எத்தனையான ஹீரோயிசம். ஆனா ஒரு மத்திய அரசாங்கத்தை மிரட்டுகின்ற வேலையில 2 நாளைக்கு முன்னாடி அந்த மத்திய அமைச்சர் அங்க வரும்பொழுது நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களை பாராட்டியிருப்பேன். அமைச்சர் தெளிவா சொன்னார், நான் உங்களை கூட்டிட்டு போறேன் நிதியமைச்சர்ன்னு சொல்றாரு. அப்ப அவருடைய வார்த்தைக்கு உங்களுக்கு என்ன மரியாதை? மரியாதை இல்லைன்னா அதை அன்னைக்கே சொல்லிட்டு போக வேண்டியதானே? எதுக்காக அவரை கூப்பிட்டீங்க முதல்ல? திரு தனஞ்சயன், அப்ப challenging the central government, you are challenging this, இது எந்த மெரிட்? திரு விஷால் is challenging the central government. அது எப்படி பண்ண முடியும்? இல்ல 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 மினிஸ்டர் திரு வெங்கையா நாயுடு தெளிவா சொன்னார், ஆமா இதுல சில சிக்கல்கள் இருக்கு, ரொம்ப சஃபர் ஆயிருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி, பிலிம் இண்டஸ்ட்ரி சொன்னாரா இல்லையா? அட்மிட் பண்ணிக்கிட்டாரா இல்லையா? இதற்கான நிச்சயமான தீர்வை கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமைன்னு சொன்னாரா இல்லையா? உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரா இல்லையா? அவர் போயிட்டு இந்த பக்கம் பிளைட் ஏறி டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி இங்க வந்து நாங்க 30ஆம் தேதிக்குள்ள அவ்வளவுதான் எல்லாத்தையும் மூட்டுவோம்னு பேசினா வாட் இஸ் த இன்டென்ஷன் பிஹைண்ட்?
தனஞ்சயன், நான் ஒரு பாயிண்ட் சொல்லணும். இது வந்து கண்டிப்பா எந்த மிரட்டல் துணியும் கிடையாது. விஷால் சார் சொன்னது ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, நீங்க டிசைட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா ஜூலை 1 இருந்து ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் ஆகுது. சார் மினிஸ்டர் பாக்குறேன்னு சொல்றாரு, கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. அதுக்கு தான கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. இல்ல அப்புறம் இல்ல இந்த ஜிஎஸ்டி குறைக்கணும்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி லெவல குறைச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நேத்து அமைச்சர்கிட்ட சொன்னீங்களா இல்லையா? கொடுத்திருக்காங்க. முந்தா நாள் மீட் பண்ணும்போது அமைச்சர்கிட்ட ரெப்ரசன்டேஷன் சொன்னீங்களா இல்லையா? அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரு? கண்டிப்பா நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அருண் ஜேட்லிட்ட சொன்னாரா இல்லையா? ஜிஎஸ்டி கவுன்சில் தான் டிசைட் பண்ணோம், மினிஸ்டர் பார்க்கலாம்னு சொன்னாரா இல்லையா? அவர் என்ன சொன்னா? அவர் திரும்பி இந்த பக்கம் ஊருக்கு போனவனே, டெல்லி போனவனே இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு இன்டென்ஷன், மாலிஃபைட் இன்டென்ஷன் இருக்கு உங்க தலைவருக்கு. ராகவன் சார், நான் ஒரு கோரிக்கை சொல்றேன். நீங்க அந்த அளவு வந்து எக்ஸ்ட்ரீமா எடுத்துக்காதீங்க இந்த மேட்டர். அதாவது ஒரு கோரிக்கை வச்சு இந்த ஸ்ட்ரைக்கை பத்தி சொல்லல. இல்ல ஒரு கோரிக்கை வச்சு ஸ்ட்ரைக் பத்தி சொல்லல. நிறைய கோரிக்கைகள் இருக்கு. இப்ப தியேட்டர் பாத்தீங்கன்னா டிக்கெட் பிரைஸ் வந்து 2007 இருந்து எந்த மாற்றமும் செய்யப்படாம 10 ரூபாய் 20 ரூபாய் டிக்கெட் பிரைஸ் இருக்கு. பைரசி பெரிய லெவல்ல கண்ட்ரோல் பண்ண வேண்டி இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து 14 விஷயங்கள் 14 பிரச்சனைகளை சொல்லிட்டு 4000 ரூபாய் டிக்கெட் உங்களுக்கு கேள்விப்பட்டா அதுக்கு குறைப்பதற்கான இந்த பாகுபலி 4000 ரூபாய் டிக்கெட் 500 ரூபாய் டிக்கெட் ஏன் கொடுத்து வாங்குறாங்க தெரியல. ஒரு குடும்பமா போய் தியேட்டர்ல போய் படம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். அவனோட ஒரு மாசம் சேலரி கொடுத்துட்டு தான் வரணும். அதுக்கு இதெல்லாம் உங்க காதுல வேலையா? அதெல்லாம் ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? இல்ல இப்போ டிக்கெட் பிரைஸ்னுடைய ரேஷனலைசேஷன் பண்ணாம, அதாவது 2007 இருந்து அதே டிக்கெட் பிரைஸ் பைரசிங்கிறது வெளியில பிரைஸ்ல மாற்றங்கள் கொண்டு வரணும். பைரசி மாத்தணும். ஐயா, பைரசிங்கிறது சட்ட விரோதமான விஷயம். அதே போல ஒரு ரெகுலேஷன் இருக்கு, டிக்கெட் எவ்வளவுக்கு விற்கணுங்கிறதெல்லாம் இருக்கு. மாத்தணும்னு சொல்றீங்களா? அதை மீறி இல்லீகலா டிக்கெட் சேல்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. நீங்க அது செக் அண்ட் பேலன்ஸ் என்னைக்காவது பண்ணிருக்கீங்களா? வேற வழி இல்லையா? இல்ல நீங்க 2007 இருந்து 10 வருஷமா டிக்கெட் பிரைஸ் நீங்க மாத்தலன்னா அவங்கவங்க இஷ்டப்படி தான் டிக்கெட் பிரைஸ் போடுவாங்க. இது என்ன நியாயம்? இல்ல அப்ப சட்டத்தை மீறி நம்ம செயல்படும் போது இத பாக்குறவங்க, சினிமா பாக்குறவங்க சட்டத்தை மீறி ஆன்லைன்ல பார்க்க மாட்டாங்களா? சார், கபாலி படத்தை இல்ல நீங்க அதிக விலை 10 வருஷமா எந்த நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப டிக்கெட் பிரைஸ் அதிகரிக்கணும்னு சொல்றீங்க. 120 ரூபாய்க்கு அதிகபட்சமா டிக்கெட் விக்கும் போது ஆன்லைன்ல பாத்துறாங்க. 300 ரூபாய்க்கு டிக்கெட் வித்தீங்கன்னா இன்னும் ஆன்லைன்ல பாக்குறவங்க அதிக வாங்கலாம் மாட்டாங்களா? கண்டிப்பா யாரும் வர மாட்டாங்க. நான் என்ன சொல்றேங்க, என்னோட இது கண்டிப்பா யாருமே கொடுத்து வர தயாரா இருக்க மாட்டாங்க. 120 ரூபாய்க்குனா வருவாங்க. 120 ரூபாய்க்கே இவங்க வந்து ரொம்ப யோசிக்கிறதுனால தான் இப்போ வந்து ஆன்லைன்ல உள்ள வெப்சைட்ஸ்ல எல்லாம் டவுன்லோட் பண்ணி பாக்குறாங்க. 300க்கு மேல போச்சுனா கேரளால பாக்குறாங்க, கர்நாடகால பாக்குறாங்க, தமிழ்நாட்டுல மட்டும் பாக்குறாங்க. நான் ஒரு சொல்யூஷன் சொல்றேன். ஒரே ஒரு விஷயம், அதாவதுங்க இது பிரச்சனை இல்லன்னு யாருமே சொல்லல. உங்க சைட்லயும் பிரச்சனை இருக்கு. ஆஃப் கோர்ஸ் இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அரசாங்கம் தடுக்க வேண்டிய விஷயங்களா இருக்கு. இதை எப்படி சரி செய்யணும்னு ஒரு துறை யோசிக்குமா, அல்லது மத்திய அரசாங்கம் இதை செய்யவில்லை என்று சொன்னால் ஸ்ட்ரைக்ல போவோம் அப்படின்னு மிரட்டுங்கிறது என்ன நியாயம்? நான் திரு ராஜன் அவர்கள்ட்ட கொண்டு போக விரும்புறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி கமல்ஹாசன் இது வந்து ஒரு கோரிக்கை. எஸ், புரிஞ்சுட்டேன் திரு தனஞ்சய். நீங்க கோரிக்கையா தான் முன் வச்சிருக்கீங்க அப்படிங்கறது உங்களோட பார்வையா இருக்குது. நான் திரு ராஜன் அவர்கள்ட்ட கொண்டு போக விரும்புறேன். திரு கோவிந்த் அவர்கள் குறிப்பிடும் போது சொன்னாரு, பல பெண்களுக்கு குறிப்பா வந்து தியேட்டருக்கு போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களால முடியல. அவங்க வந்து வீட்லயே பார்த்துடணும்னு நினைக்கிறாங்க, பல விஷயங்களை செஞ்சிடணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இதே ஆன்லைன் விஷயங்களை நம்மளே அதிகாரப்பூர்வமா அதை வந்து ஒரு கட்டணத்தோட கொடுத்தா ஏன் மக்கள் அதை பார்க்க மாட்டாங்க? டைரக்டா சேட்டலைட் மூலமா கொடுக்கலாம்னு கமல்ஹாசன் அவர்கள் அன்னைக்கு வந்து முயற்சி எடுத்தாரு. இத சக்சஸ் சேரன் அவர்கள் டைரக்டா நான் டிவிடி விக்கிறேன்னு சொன்னாரு. ஒரு புதிய முயற்சிகளுக்குள்ள தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு எவல்யூஷனுக்குள்ள சினிமா இண்டஸ்ட்ரி போகவே போகாது. அரசாங்கம் மட்டும் மாத்திக்கிட்டே இருக்கணுமா? கமலஹாசன் அவர்கள் சொன்னதை முதல்ல நான் தான் எதிர்த்தேன். ஏன்னா அவரு சத்திரன், சாவடி, கல்யாண மண்டபம் எல்லாத்திலயும் டிவிடி மூலமா போட்டுறேன், அப்புறம் தியேட்டருக்கு வரேன்னாரு. அப்போ எங்க தியேட்டர்காரெல்லாம் கட்டி வச்சு இவ்வளவு காலம் இருக்கவங்க சத்திரம் சாவடி எல்லாம் இல்ல வீட்ல நான் டிடிஎஸ் டவுன்லோட் பண்ணி அவர் முதல்ல வெளிய செலுத்தி பாத்துக்கறேன். ஆமா, டிடி பண்ணிட்டு நீங்க எத்தனை திருட்டு விசிடி பண்ணுவீங்க? அதுல டிவிடி கிடையாது சார், அது ஆன் டிமாண்ட் வீடியோ. இன்னைக்கு ஹாலிவுட்ல நெட்ஃபிளிக்ஸ்ல பாக்குறாங்க, அவர் டிடி நெட்ஃபிளிக்ஸ்ல பாக்குறாங்க, இன்னைக்கு அமேசான் பிரைம்ல தமிழ் திரைப்படம் உட்பட டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கமலஹாசன் சொன்னது ரேட் போட்டா மக்கள் பார்க்க தயாரா இருக்காங்க சார். கமலஹாசன் சொன்னது டிவிடி தான். எனக்கு நான் வாதத்துல கலந்துக்கிட்டேன். இல்ல தெரியும், நீ முதல்ல நாங்க என்ன சொல்றோம், நீ வீட்டுக்கு வரத இந்தியில எப்படி இருக்கு, தியேட்டருக்கும் தியேட்டர்கள் வித்துட்ட அதே நாள்ல டிவிடி வருது, வீட்டுல பாத்துக்கிறாங்க. நாங்க அத பண்ணுங்க. ஆனா எங்க இருக்கிற பிரச்சனை இங்க மாத்த முடியாது. இல்ல, எங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க பணம் கொடுத்து படமா வாங்க மாட்டாங்க. நாங்க எங்க படத்துடைய விலையை எப்படியாவது
வர வைக்கணும் புது வழிக்கு போனா தடுத்து எங்களை ரெட்டு போட்டுருவாங்க. சினிமா துறைக்குள்ள இருக்குதா? அரசாங்கத்துக்கிட்ட இருக்குதா? உண்மை உண்மை. ஆனா தம்பி கூட சொன்னாரு நம்ம எதுக்குமே நாங்க எல்லாத்தையும் பார்க்க முடியாத பட்சத்தை இப்படி பாக்குறோம். அது முடியாது. எங்களுக்கு ஆதரவு கிடையாது. படையெடுத்து நோய் வந்தவன் தலைவலி வந்தவன் தான் தெரியும். நாங்க எத்தனை வேதனைகளை அனுபவிச்சிருக்கோம். அன்னைக்கு யாரும் ஆதரவு இல்ல. ஒரு படம் நல்ல மாதிரியா போயிடுச்சுன்னா இன்னைக்கு டிடிஹெச்சையோ இன்னைக்கு ஆன்லைன்ல நெட்ஃபிளிக்ஸையோ இல்ல மற்ற விஷயங்களையோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தமிழ் திரையுலகம் தயாரா இருக்கா? நான் என்னுடைய கருத்து படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கே டிவிடி கொடுத்துடலாம். படம் வீட்ல பாக்கணும் பார்த்துட்டு தியேட்டர்ல வரலாம். ஆனால் எங்க அடுத்த மாசமே எடுக்கலாம். ஏன் ஒரு மாசம் அரசாங்கத்துக்காக வெயிட் பண்ணனும்? எங்க விநியோகஸ்தர்கள் ஒத்துக்க அரசாங்கம் நமக்கு பாதுகாப்பு தரணும். வெயிட் பண்றது தப்பு இல்ல. வெயிட் பண்றது தப்பு கிடையாது. கபாலி படத்துல என்ன ஆச்சு? அதனால நாளைக்கே செய்யணும்ன்றது தவறு. தானு அவர்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போனாரு. உயர்நீதிமன்றம் இந்த வெப்சைட் எல்லாம் உடனடியா பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆணையிட்டது. கபாலி படத்துல ரிலீஸ் அன்னைக்கு காலையில வந்துருச்சு படம். அது இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு வெளியிடலாம். நடைமுறையில சில விஷயம் சாத்தியமாகுதா இல்லையான்றத பார்த்துட்டு நம்ம உள்ளுக்குள்ள எப்படி திருத்த முடியும்? நம்ம இந்த படம் வெளியே ரிலீஸ் ஆகுதுன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற யாருக்குமே தொடர்பு இல்லாம அந்த படம் வெளியே போயிருதா? எங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், வெளியே போகுதுன்றத இண்டஸ்ட்ரிக்குள்ள மானிட்டர் அதுக்கு விரோதி இங்க தான் இருக்கான். எங்களை திருத்திக்க எங்களால முடியாது, திருத்த யாரும் வர முடியாது. எங்கள் 5ஆம் படை இங்கே இருக்கிறான். நான் திருட்டு வீசி எடுத்து போராடி உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் பண்றேன். உண்ணாவிரதம் உட்கார்றப்ப எங்க ப்ரொடியூசர் ஒருத்தன் 15 பேருக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தான். திருட்டு வீசி அவன் படத்தை வித்துட்டான் 3 லட்சத்துக்கு. படம் ரிலீஸ்க்கு முன்னால வித்தவன் அவன் பிரியாணி வாங்கி கொடுக்கறான் ப்ரொடியூசர் கவுன்சில்ல. ஆக எங்க விரோதி எங்க கிட்டே இருக்கிறான். அதனால பொதுவா எங்களுக்கு வலி நிறைய இருக்கு. இன்னைக்கு விஷால் இந்த அணிவிச்சதுல அவசரம் தான் தவறா இருக்குமே தவிர அது கால கெடு கொடுக்கலாம். இன்னும் மந்திரி அமைச்சர்களை பார்க்கலாம், நிச்சயம் அவங்க செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. திரு தனஞ்சயன் அவர்களோட இறுதியான பார்வையும் பெற விரும்புகிறேன். இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது திரு ராஜன் அவர்கள் குறிப்பிடும் போது அதெல்லாம் சரி செய்ய வேண்டியதுதான முதல் வேலையா இருக்கணும். நம்ம புது டெக்னாலஜி எப்படி அடாப்ட் பண்ணலாம்? டிவி வந்தோடனே சினிமா அழிஞ்சிரும், விசிஆர் வந்தோடனே சினிமா அழிஞ்சிரும், விசிடி வந்தோடனே சினிமா அழிஞ்சிரும் சொல்லப்பட்டது. ஆனா அந்த டெக்னாலஜியை சினிமா அடாப்ட் பண்ணிச்சு அடுத்த கட்டத்துக்கு போச்சு. இந்த இன்டர்நெட்டுங்கிற டெக்னாலஜியும் அடாப்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கமா? கண்டிப்பா. இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா ராஜன் சார் வந்து ஃபர்ஸ்ட் கமல் சார் வந்து டிவிடின்னு சொல்றாரு. அந்த டிவிடி இல்ல டிடிஹெச் தான் அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு. அந்த டிடிஹெச்க்கு வந்து நிறைய ஆப்போசிஷன் வந்தோடனே அது பண்ண முடியல. சேரன் சார் தான் வந்து டிவிடியை வந்து வீட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஜேகேன்ற படத்தை ட்ரை பண்ணாரு. அதுக்கும் பெரிய தடங்கல்கள்லாம் வந்தது. ஸோ அது நான் கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். ரெண்டாவது, இப்போ நம்ம தமிழ் சினிமா பொறுத்தவரையும் இந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ கபாலி பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல வந்தது, இப்போ காஷ்மீரா வந்தது, ஜோக்கர் வந்தது, இப்போ நிறைய திரைப்படங்கள் சிங்கம் 3 அமேசான்ல வந்திருக்கு. ஸோ தமிழ் சினிமா பொறுத்தவரையும் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு. அதாவது நம்மளுக்குள்ள 5ஆம் படம் இருக்கிறான்னு சொல்லி நம்மளே குறை சொல்லிக்க வேணாம். இப்போ நம்ம தமிழ் சினிமாவே நிறைய டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. இப்போ என்ன கோரிக்கைன்னா தனஞ்சயன் இருக்கிறதால தான் சொல்றேன். எத்தனை 5ஆம் படைகள் உள்ள இருக்கு. நாம ஒரு நல்ல திட்டம் கொண்டு வந்து அதை மாத்தி கொண்டு போறோம் இல்லையாங்க? நம்மளே நம்ம தாழ்த்திக்க வேணாம். என்னோட ஒரே கோரிக்கை தாழ்த்திக்க வேணாம், இந்த மாதிரி பண்ணிக்க வேணாம். இல்ல நம்மள நம்ம தாழ்த்திக்க வேணாம், நம்மளோட பிரச்சனைகளை பேசுவோம். கோரிக்கைகளை பேசுவோம் சொல்றாரு. பிரச்சனைகள் தான் வந்து பிரச்சனைகளை தான் கோரிக்கையா விஷால் சார் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, ஜிஎஸ்டி நீங்க வந்து டிசைட் பண்றதுக்கு முன்னாடி 18% போட்டுட்டீங்கன்னா அப்புறம் மாத்த மாட்டீங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து எந்த லாங்குவேஜுக்கும் பிரச்சனை இல்லாத போது தமிழ் சினிமா மட்டும் பாகுபலி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பைரசி இன்னைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த ஓவரால் நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா நம்ம முன்னாடி இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிக்கெட் பிரைஸ் என்பது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இத்தனை விஷயங்கள் ஒரு 14 விஷயங்களை வந்து லிஸ்ட் பண்ணிட்டு கோரிக்கையா வச்சிருக்காங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதை ஆக்ஷன் எடுக்கணும். நீங்க எடுக்கலன்னு சொன்னா இந்த இண்டஸ்ட்ரி சர்வை பண்ண முடியாது. அதுக்கு பெட்டர் நாங்க ஷட் டவுன் பண்ணிட்டு இத ரிப்பேர் பண்ணிட்டு, அதாவது இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு திருப்பி நாங்க ஆரம்பிக்கிறோம் சொல்றாரு. இதுல எந்த தப்பும் இல்ல, யாரும் மிரட்டி பண்ணல. இது வந்து கோரிக்கையா வச்சிருக்காரு. இந்த கோரிக்கையை நீங்க பார்த்துட்டு அணுகி இதை வந்து சால்வ் பண்ணணும் ட்ரை பண்றேன். இதை வந்து சால்வ் பண்ணணும் நான் கோரிக்கை வைக்கிறேன். ரைட், அதே உங்களோட இறுதியான பார்வையை எடுத்துக்கிறேன். நான் திரு கோவிந்த் அவர்களுடைய லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்வையை பெற விரும்புறேன். இதே ஆன்லைன்ல இதே படங்கள் HD குவாலிட்டியில டைரக்டா ப்ரொடியூசரே கொடுத்து அதற்கான ஒரு கட்டணத்தை போட்டா அந்த கட்டணம் செலுத்தி பார்க்க தயாரா இருக்கீங்களா? அப்பவும் திருட்டு ஆன்லைன் தமிழ் ரகசியம் இல்ல, அதுக்கான கட்டணம் கட்டியே வந்து பாக்குறதுக்கு எல்லாருமே தயாரா இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு விஷயம் தான் ஒரு கம்ஃபர்டபிலிட்டி ஜோன் அப்படிங்கிற ஒரு இருக்கு. ஸோ அது இருக்கும் பொழுது மேஜரா வந்து எல்லாரும், ஏன்னா யூத்தை நம்பி தான் இன்னைக்கு வந்து அவங்களே வந்து ஒரு படத்தை வந்து லான்ச் பண்றது எதுவா இருக்கட்டும் அந்த யூத் மார்க்கெட்டை வச்சு தான் வந்து இவங்க பிளானிங்கே நடக்குது. ஸோ அந்த யூத் மார்க்கெட்டை வச்சு பிளானிங் நடக்கும்போது அது வந்து கரெக்டா இருக்கு. அதாவது
யூத் தான் வந்து தேட்டரில் வந்து அதிகமாக பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு 14 டிமாண்ட்ஸை வந்து முன்னாடி வச்சுருக்காங்க. அந்த 14 டிமாண்ட்ஸும் 10 ரூபாய் டிக்கெட் ரேட்டை வந்து கூட்டணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து 10 ரூபாய் டிக்கெட்டை வந்து இன்னும் பார்த்துட்டு இருக்க ஆட்கள் இருக்காங்கிறதையும் அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். அது வச்சிருந்தாதான் நீங்க டிக்கெட் ரேட்டை கூட்டுறதுக்கு கரெக்டா சரியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அதை கரெக்டா பார்க்கணும். சரி பாதி இவங்க இந்த 14 டிமாண்ட்ஸ்ல திரையரங்குகள் வந்து சுத்தமா இருக்கணும், கண்டிப்பாக வந்து இந்த நெசசரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் அப்படிங்கிற டிமாண்டும் வச்சிருந்தா இவங்க மக்களையும் யோசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்னாடி வச்சிருக்காங்க. அவங்க அதை பத்தி யோசிக்க ஒரு அவங்க சொன்ன மாதிரி அந்த மீட்டிங்க்கு ஒரு 40 பேர் வந்து ஒரு டிஸ்கஷன் நடத்தி ஒரு 14 தான் வச்சிருக்காங்க, 14 டிமாண்ட்ஸ் வச்சிருக்காங்கும் போது அப்ப என்ன தெளிவா தெரியுதுன்னா உள்ள அவங்களுக்குள்ள ஒரு யுனைட்டி வந்து அவ்வளவு தூரம் ஒரு பிரேக் ஆயிருக்குங்கிறது தான் நம்மளால பார்க்க முடியும். அந்த யுனைட்டி பிரேக்கிங் வந்து அவங்க சரி பண்ணாங்கன்னா ஷுவரா வந்து இந்த டெக்னாலஜி அவங்களே ஓவர் கம் பண்ணி கண்டிப்பா அவங்களால பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நிகழ்ச்சியை தற்போது நிறைவு செய்தாக வேண்டியிருக்கிறது நேயர்களே. நிச்சயமாக தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய திரையுலகமும் ஒரு பெரிய சவாலை சந்தித்து வருகிறது இந்த ஆன்லைன் பைரசி மூலமாக, இந்த டிவிடி திருட்டு விசிடி டிவிடிகள் மூலமாக என்பதை நாம் நிச்சயமாக உணர முடிகிறது, பார்க்க முடிகிறது. இதற்கான காரணங்கள் எங்கிருந்து போகிறது, யார் போடுகிறார்கள் என்பது ஒரு புறம் இருக்கு. அதை பார்ப்பவர்களாகிய நாமும் கூட அதை வந்து உணர வேண்டிய அவசியம் இருக்கிறதா? மக்களும் கூட நம்ம வந்து ஒருவருடைய உழைப்பை நம்ம வேறு விதமாக வந்து அதற்கான விலையை கொடுக்காமல் பார்ப்பது சரியா தவறா என்பது மனநிலை என்ற ஒரு விஷயமும் கூட மாற வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்ற கேள்விகள் எழுகிறது. இதையெல்லாம் தாண்டி மாறி வந்து கொண்டிருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களுக்கு ஏதுவாக தமிழ் திரையுலகம் தன்னையும் மாற்றி கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறதா? மீண்டும் மீண்டும் அதே இன்றைக்கு அந்த காலத்தில் இருந்த தியேட்டர்கள் போல இன்றைய தியேட்டர்கள் இல்லை, இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி போல நாளை இருக்காது. அதற்கு ஏற்றவாறு தமிழ் திரையுலகமும் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள வேண்டிய, தனக்குள்ளாகவே செய்து கொள்ள வேண்டிய மாற்றங்களும் அதிகம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகளும் பல எழுப்பப்பட்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை தற்போது நிறைவு செய்தாக வேண்டும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்துக்களை தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி தொலைக்காட்சி.